நம்ம முன்னோர்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சாதாரணமாக செய்ய மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கும். ஸோ அதுக்கு இது ஒரு சான்று. என்னதான் சொல்லுங்கள், அந்த காலம்தான். அப்போ எந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள் அட்வான்ஸாக இருக்காங்கன்னு யோசிச்சுக்கோங்க. மூணு வாசலை கடந்து வந்துட்டோம். இப்போ 4வது வாசலுக்கு போக போகிறோம். அதுக்கான பாதை தான் இது. இந்த பாதை கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாத மாதிரி தான் இருக்குது. பார்த்து பத்திரமா வாங்க. இந்த கோட்டையோட உச்சி அடைய தோராயமாக 1400 செங்குத்தான படிகளை ஏற வேண்டியது இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் இங்கேருந்து ட்ரக் பண்ணி போகிற மாதிரி தான் இந்த பாதை அமைஞ்சிருக்கு. இந்த கோட்டையோட வரலாறு என்ன, தீரன் சின்னமலை இங்கே எதுக்கு கைது பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களில் பேசிக்கிட்டே இந்த மலையை நம்ம ஏற ஆரம்பிப்போம். வாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் பத்திரமா வாங்க. ஏன்னா கோட்டையுடைய மழை தண்ணி அடித்து செல்வதற்காக இந்த பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோட்டையில் இருக்கிறவங்க மழை தண்ணியை எப்படியெல்லாம் சேகரித்து பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இந்த கோட்டையோட உச்சியில் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம லைவாக விசிட் பண்ண போகிறோம். இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்யூரிட்டி பர்பஸாக பயங்கரமாக கட்டியிருக்காங்க. ஏன்னா இந்த கோட்டையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக போய் கோட்டையை அடைஞ்சிடவே முடியாது. இடது வலதுன்னு சொல்லி திரும்பிக்கிட்டே இருக்கும். அந்த காலத்தில் செங்கல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டமாக இருக்கும், சுட்ட செங்கல். ஸோ அதில் கட்டியிருக்காங்க. மேபி பிரிட்டிஷ் தான் இருக்கலாம். நம்ம கீழே வரும்போது பார்த்த வரதராஜ பெருமாள் கோயில் அங்கே தெரியுது பாருங்க. ஸோ இன்னும் உச்சிக்கு போகணும். அதோ அங்கே இன்னும் கால்வாசி கூட வரல. இப்போ தான் 4வது வாசலுக்கே வந்திருக்கோம். இன்னும் 6 வாசல்கள் இருக்குது. அடுத்து 4வது வாசலுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த கோட்டையோட பிரம்மாண்டம் பயங்கரமாக இருக்குது. ஏன் இப்படி சொல்லணுன்னா, இப்போ யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போனோன்னு வைங்களேன், பா எப்படி கட்டியிருக்கான் பாரு வீட்டை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். இந்த இடத்துக்கு வந்தால் தான் அதோடைய பிரம்மாண்டமே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. 4வது வாசலில் நம்மளால் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலை பார்க்க முடியும். ஸோ இங்கே ஒரு ஆஞ்சநேயருக்கான ஒரு சின்ன கோவில் இருக்குது. இப்போ கடந்து வந்த இந்த மண்டபத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா ரண மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது ஒரு விஷயம் என்னென்னா, இது மழைக்காலம் அப்படிங்கிறதுனால குழந்தைகளையோ இல்லை நீங்கள் வரும்போது, குழந்தைகளை கூட்டிகிட்டு வரும்போதோ இல்லை நீங்கள் வரும்போது ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக வாங்க. ஏன்னா நிறைய அட்டைப்பூச்சிகள் இருக்குது. ஸோ பார்த்து பத்திரமா வாங்க. இந்த சங்ககிரி கோட்டை பார்த்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசால் கட்டப்பட்டது. அந்த காலத்தில் இந்த பகுதிக்கான பேர் பார்த்தீங்கன்னா குப்தகிரி. இந்த குப்தகிரிக்கு கீழே சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், நாமக்கல், கரூர், அப்புறம் திண்டுக்கல், இந்த 7 மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதி தான் குப்தகிரி. இந்த 7 மாவட்டங்கள்ல இருந்து வசூலிக்கிற வரி பணத்தை எல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இந்த சங்ககிரி கல்கோட்டையை அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. சரி, அந்த சங்ககிரி கல்கோட்டை டாக்ஸ் ஸ்டோரேஜை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தீரன் சின்னமலை அவர்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். திருப்பூர் மாவட்டம் காங்கேய வட்டம் சென்னிமலைக்கு பக்கத்தில் இருக்கிற மேலப்பாளையம் அப்படின்ற ஒரு சின்ன ஊரில் ஏப்ரல் 17, 1756ஆம் ஆண்டு ரத்னசாமிக்கும் பெரியாத்தா அப்படின்ற தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தைக்கு தீர்த்தகிரி சக்கரை அப்படின்னு சொல்லி பேர் சூட்டுறாங்க. இந்த குழந்தை வளர வளர என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, மல்யுத்தம், வில் பயிற்சி, வால் பயிற்சி, சிலம்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போர் பயிற்சி கற்றுக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி மைசூரை பிடிச்சிடுறாரு. ஸோ அந்த குப்தகிரி அப்படின்ற பகுதி பார்த்தீங்கன்னா மைசூரு கீழே வருது. ஸோ அந்த குப்தகிரியில் இருக்கிற வரி பணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சங்ககிரி வழியாக மைசூருக்கு கொண்டு வருவாங்க. ஒரு நாள் இந்த தீர்த்தகிரி என்ன பண்ணுறாரு, தம் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து வேட்டைக்கு போயிட்டு இருந்திருக்காரு. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹைதர் அலிக்கு சேர வேண்டிய அந்த வரி பணமும் அதே வழியாக வந்துட்டு இருந்திருக்குது. தீர்த்தகிரி அந்த வண்டியை பார்த்துட்டு அந்த வரி பணத்தை
பணத்தை எல்லாம் பறிச்சிடுறாரு. இப்போ அந்த வரி பணத்தை கொண்டு போயிட்டு இருக்க அந்த தண்டால்கார் வந்து கேட்குறாரு, இப்போ நீங்கள் எல்லாம் பறிச்சிட்டிங்கன்னா ஹைதர் அலிக்கு நான் என்ன பதில் சொல்கிறது, அவர் என்னை கொன்னே போட்டுருவாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும் தீர்த்தகிரி என்ன சொல்கிறாருன்னா, சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில் இருக்கும் இந்த சின்ன மலை பறித்து விட்டான் என்று போய் சொல் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. உடனே என்ன பண்ணுறாருன்னா அந்த தண்டால்கார் ஹைதர் அலி கிட்ட போயிட்டு நம்மளுடைய ஒட்டுமொத்த வரி பணமும் சின்னமலை அப்படின்ற ஒருத்தர் வந்து பறிச்சிட்டாரு. உடனே ஹைதர் அலிக்கு செம்ம கோவம் வருது. அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த 5வது வாயில பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த ஹிஸ்ட்ரியை நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து 5வது வாசலை வந்து தாண்டி வந்தாச்சு. முதல் 5 நிலைகள் இருக்குல்ல, அதாவது முதல் 5 வாசப்படி, இது வந்து பார்த்தீங்கன்னா குன்னி வெட்டுவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னரால் கட்டப்பட்டக்கூடியது தான் இந்த 5 நிலைகளும். அதுக்கப்புறமா ஆட்சி காலம் அது மாற 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 விஜயநகர பேரரசால் 6, 7, 8, 9ன்னு சொல்லி நிறைய நிலைகள் அவங்களுடைய பாதுகாப்பு பேருக்கு வந்து கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளால் அங்கே ஒரு சின்ன இஸ்லாமிய வழிபாட்டு தடமும் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து சோழர் காலத்துக்கு கீழே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சொல்லி ஆய்வுத்துறையில் கிடையாது, பட் ஆனால் இந்த வாசல் படியாக வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மீன் சின்னம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. மீன் சின்னம்னாலே பொதுவாக நம்ம என்ன நினைப்போம், பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி தான் நினைப்போம். ஆனால் இங்கே வந்து மீன் சின்னமும் பொறிக்கப்பட்டிருக்கு. ஒரு வேளை இது பாண்டியர்கள் கீழே இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா தொல்லியல் துறையில் இது எங்கேயும் பாண்டியர்கள் கீழே இருந்ததாக குறிப்பிடப்படலை. நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையுடைய வாட்ச் டவர், அதாவது இந்த சிப்பாய்கள் எல்லாம் ஏறி வந்து ஒரு இடத்துல நின்று யாராவது மேலே இருந்து கீழே வருவாங்களா அப்படின்னு சொல்லி கன்னை வச்சுட்டு இல்லைன்னா ஏதோ ஒன்று வச்சு அவங்களுடைய கோட்டையை பாதுகாப்பாங்களே. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இது. உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இடம் தெரியுதா? ஸோ அந்த வாட்ச் டவரில் நின்று அங்கே நின்று சந்தல் நின்று பார்ப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடம் வந்து சேதமடைஞ்சிருக்கு. ஸோ அதனால் இதுக்குள்ளே இப்போ வர முடியாது, வரவும் ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, இப்போ பேக் டு த ஸ்டோரி. ஹைதர் அலிக்கு செம்ம கோவம் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாருன்னா, ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் பயங்கரமான ஒரு போர் நடந்துட்டு இருந்ததுனால ஹைதர் அலி இதில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. டிசம்பர் 7, 1782 வந்து பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி ஆங்கிலேயர்களோட நடந்த போரில் வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறமா தன்னுடைய மகன் திப்பு சுல்தான் மைசூர் ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் ஆட்சிக்கு வராரு. அவர் ஆட்சிக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக அவருமே போராட ஆரம்பிக்கிறாரு. அப்படி போராடும் போது சின்னமலைக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதாவது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நீயும் என் கூட போரில் வந்து கலந்துக்கணும், அதே போல உன்னுடைய ஆட்களும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து லெட்டர் எழுதுறாரு. சின்னமலை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா மைசூருக்கு கிளம்பி திப்பு சுல்தான் கூட சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாரு. மே 4 தேதி 1799 திப்பு சுல்தான் வந்து வீர மரணம் அடைகிறாரு. சின்னமலை மறுபடியும் தன்னோட ஊருக்கு வந்து ஓடாநிலை அப்படின்ற ஒரு இடத்துல கோட்டையை கட்டி ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடலாம்னு சொல்லி அவர் முடிவு எடுக்கிறாரு. ஆங்கிலேயர்கள் ஒரு பெரும் படையை திரட்டி மறுபடியும் வீர சின்னமலையை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஓடாநிலை அப்படின்ற ஒரு கோட்டைக்கு வந்து பெரும் படையா வந்து திரண்டு போறாங்க. இதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட தீரன் சின்னமலை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பழனி பக்கத்துல இருக்கிற கருமலைக்கு வந்து போயிடுறாருங்க. சூழ்ச்சி செஞ்சுதான் தீரன் சின்னமலையை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு பிளானுக்கு வராங்க. அவர் கருமலையில இருக்கும்போது அவருக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு இருந்த நல்ல பணம் வந்து விலைக்கு வாங்கி தீரன் சின்னமலை வந்து கைது செய்யப்படுறாரு. சங்ககிரி மலைக்கு போலி விசாரணையின் பேர்ல கூட்டிட்டு வராங்க. ஜூலை 31, 1805 வந்துட்டு தூக்கிலிடுறாங்க. ஸோ அந்த இடமும் இங்கதான் இருக்கு. இன்னைக்கு நம்ம போய் லைவா பார்க்க போறோம். அடுத்ததா 6வது ஒரு வாசலுக்கு வந்து வந்துட்டோம். இந்த வாசலுக்கு வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொக்கத்தட்டி வாசல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் கீழே 5 வாசல்கள் வந்து ஒரு மன்னரால் கட்டப்பட்டது. அதுக்கப்புறமா விஜயநகர பேரரசு அவங்களுடைய பாதுகாப்புக்கு ஏற்ப அடுத்தடுத்த வாசல்கள் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த 6வது வாசலை அப்படியே நம்ம கடந்து கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னு வைங்களேன், நம்மளால் இங்கே ஒரு குகை ஒன்று பார்க்க முடியும். இப்போ வந்து தண்ணீர் தேங்கி இருக்குது இந்த குகையில். இந்த குகை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 15 மீட்டர் ஆழம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பக்கம் நம்ம போக வேண்டாம். அதுக்கு பக்கத்துலேயே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சிவனுடைய சிற்பம் அப்படியே பாறையில் செதுக்கியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து 7வது ஒரு வாசலுக்கு வந்துட்டோம். இந்த வாசலுக்கான பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வெடுக்கக்கூடிய வாசல்.
வெறும் ஓய்வு எடுக்கிறதுக்காக இந்த வாசலை வந்து அமைச்சிருக்காங்க. ஏன்னா கீழே இருந்து நம்ம மேலே வர பாதை வந்து செங்குத்தாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக யாராக இருந்தாலும் முடியாது, ஓய்வு எடுக்க ஒரு இடம் வேணும். ஸோ அதுக்காகவே இந்த மண்டபத்தை ஓய்வு எடுக்கிறதுக்காக கட்டியிருக்காங்க. வாங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி போவோம். இங்கே ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மறுபடியும் செங்குத்தாக மலையேறணும். அவ்வளோதான், கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம். ஏழாவது வாசலை தாண்டி வந்தோன்னு வைங்களேன், நம்ம அது மண்டபம் ஒன்று பார்க்கலாம். இது எதுக்காகன்னா, அந்த காலத்தில் இந்த இடத்துல தான் வெடி மருந்து பதுக்கி வைப்பாங்களாம். ஸோ இந்த குடவுனில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து கட்டுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திப்பு சுல்தானை போரில் வென்றதின் நினைவு சின்னமாக இந்த 9வது வாசல், த கம்பெனி கேட் அப்படின்ற ஒரு வாசலை அவங்க வந்து கட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு மிகப்பெரிய கதவு இருந்திருக்கு. அதோடைய அச்சாணிகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த கேட்டில் தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து கடைசி வாசலான 10வது வாசலுக்கு வந்துட்டோம். இந்த வாசலோட ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கஜேந்திர மோட்சமுடைய அந்த வரலாறை குறிக்கும் விதமாக புடைப்பு சிற்பம் வந்து செதுக்கியிருக்காங்க. இந்த 10வது வாசலுக்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேயும் ஒரு அழகிய மண்டபம் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இதுதான் சென்னகேசவ பெருமாள் கோவில். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் தான் தீரன் சின்னமலை அவர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம். ஸோ அந்த இடத்துக்கு இப்போ நம்மளால போக முடியல, ஏன்னா நேரம் வந்து இங்கவே அதிகமாகிடுச்சு. கிட்டத்தட்ட மழை வர மாதிரி இருக்குது. அந்த இடத்த நான் மறுபடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காகவே அந்த இடத்த நான் மறுபடியும் போய் ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுக்கான ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ட்ரெக்கிங் பண்ணுறவங்க, அட்வென்ச்சர்ஸை விரும்புகிறவங்க இந்த மாதிரி இடத்த கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஃபேமிலியாக, குழந்தையா நீங்கள் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வரலாம். வரும்போது தனியாக வந்துடாதீங்க, கட்டாயமாக ஒரு குரூப்பாக வாங்க. வரவங்க பிளாஸ்டிக் எதுவுமே இங்கே தூக்கி போட்டுறாதீங்க. அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணாலும் நீங்கள் கொண்டுட்டு வந்த பேக்கில் எடுத்துகிட்டு போய் கீழே டஸ்ட்பினில் போட்டுருங்க. தயவு செஞ்சு இந்த இடத்த பராமரிக்கணும். மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from உள்ளூர் பயணம். டாடா, பாய்.